ஹே கைஸ், வெல்கம் டு vlog of காவே எக்ஸ்ப்ளோரர். நான் உங்களோட காவே யூடியூபர் ஜாக்கி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா தான் இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹெல்மெட்டை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எதுக்கு இந்த ஹெல்மெட் வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா DJI Osmo Action 1 அப்படின்ற ஒரு கேமரா வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம். எங்க பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்துக்குமரன் கேமராஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் பாத்தீங்கன்னா இதை வந்து நான் பை பண்ணியிருந்தேன். உண்மைக்கே கொடுத்த பிரைஸுக்கு வந்து ஒர்த்தா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே வந்து ஒரு வீடியோ எடுத்தேன், அது பாத்தீங்கன்னா எரர் ஆயிடுச்சு. மறுபடியும் இன்னைக்கு அந்த வீடியோவை ஷூட் பண்றேன். பிளஸ் வந்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவரி பண்ண வீடியோ மட்டும் நான் இதுல ஆட் பண்ணி போடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து என்ன ஆர்டர் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா DJI Osmo Action 1 அப்படின்ற கேமரா ஆர்டர் போட்டிருக்கோம். வாங்க இன்னைக்கு நம்ம இதுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்கோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட மைக் செட்டப் இதுல பண்ணணும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மைக் செட்டப் வந்து நான் அந்த ஹெல்மெட்ல பண்ணிருக்கேன். ஆனா அந்த மைக் வந்து அவ்வளவுக்கும் என்னோட அடாப்டர்ல வந்து செட் ஆகல. அதனால நான் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு மைக் வாங்கியிருக்கேன். புதுசா மைக் வாங்கி இதை வந்து நம்ம வந்து இதுல ஹெல்மெட்ல இன்செர்ட் பண்றதுதான் இன்னைக்கான வீடியோவா இருக்க போகுது. இந்த DJI கேமராவோட என்னென்ன அக்சசரிஸ் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 பேட்டரி, ஒரு 3 பேட்டரி வந்திருக்கு. பாத்தீங்கன்னா கேமரா ஹோல்ட் பண்ற கேஸ், பேட்டரி சார்ஜ் பண்ற பேட்டரி கண்டெய்னர் 3. இப்போதைக்கு நம்ம இந்த ஹெல்மெட்ல நம்ம ஆல்ரெடி செட் பண்ணிருக்க மைக்கை எடுத்துட்டு மைக் இன்செர்ட் பண்றதா இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேமரா வந்து டவுன்ஃபால்ல தான் வச்சிருக்கோம். ஏன்னா கீழே ஹெல்மெட் மட்டும் தான் தெரியும், நம்ம ஃபேஸ் தெரியாது. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபிட் பண்ணிருக்க மைக்க சைட்ல இருக்க 2 பேடை ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க, இருந்தாலும் நான் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன். இந்த சைட்ல இருக்க 2 பேடை ரிமூவ் பண்ணிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து மைக்கை உள்ள இருந்து வெளியே எடுத்தாச்சு. இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் இதுல போட்டிருந்த மைக்கு. ஐபோனுக்கு விளாக் எடுக்கிறதுக்கு மைக்குக்கு அடாப்டர் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன், ஆல்ரெடி வாங்கினேன். அந்த இதுல பாத்தீங்கன்னா எனக்கு செட் ஆகல, லூஸா இருக்கு. உங்களுக்கு எப்படி கட்டுறது, ஒரு 2 ஷேக் பண்ணதுமே கீழே விழுந்துரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பழைய மைக்கை வெளியே எடுத்துட்டு இப்போ புது மைக்கை இன்செர்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி மைக்கை பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நான் வந்து இந்த கிளிப்பை வச்சு நான் ஹோல்ட் பண்ணி வைப்பேன். இப்போ வந்து இந்த மைக்கை நம்ம இந்த சைடுல பாத்தீங்கன்னா உள்ள அட்டாச் பண்ணி விட போறோம். அதுக்காக வந்து நம்ம இந்த ஆங்கில வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இப்ப அவ்வளவுதான், ஈஸியா வெளியே எடுத்தாச்சு. அவ்வளவுதான், இதை அப்படியே ஓரமா வச்சிருவோம். இப்ப பாத்தீங்கன்னா மைக்கை வந்து நம்ம வந்து இந்த சைடு பேடிங்ல வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிட்டோம். நான் இப்ப இந்த சைடு பேனல இன்செர்ட் பண்ணுவோமா. வயர் எக்ஸஸா இருந்துச்சுன்னா நான் இந்த இடத்துல ஃபுல்லாத்தையுமே உள்ள போட்டேன், எக்ஸஸா இருந்ததுனால. சரியான வேர்வை, சட்டையெல்லாம் தூத்தோடு நனைஞ்சிருச்சு. ஏன்னா இந்த ரூம்ல வந்து ஃபேன் எதுவும் மாட்டல, நாய்ஸ் அதிகமா இருக்குன்றதுனால ஃபேன் மாட்டல. அதனாலதான் இவ்வளவு வேர்வையா இருக்கு. இந்த பேடிங்கை மாட்டி முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு வேர்த்திருச்சுன்னு பாருங்க. கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஃபைனலி பாத்தீங்கன்னா நம்ம வந்து மைக் அட்டாச் பண்ணிட்டோம். நம்ம வந்து இந்த ஒரு இடம் மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸஸ் ஆயிருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அடாப்டர் சொல்லணும். இதை கூட நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா மைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பேடிங் உள்ள வச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்றத இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் கேமரா மவுண்ட் பண்ணுவோம். கேமரா மவுண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ வாங்க கேமரா மவுண்ட் பண்றதை பார்ப்போம். கேமரா லைட்டா டஸ்டா இருக்கு, தொடச்சுக்கிறோம். கேமராவோட கேஸ், இந்த கேஸை நம்ம வந்து இந்த இடத்துல லாங் பிரஸ் பண்ணி இல்ல இழுத்தீங்கன்னா வெளியில வந்துடும். இந்த கேமரா பொறுத்த அளவுக்கு நார்மல், நான் ஆல்ரெடி ஒரு 4K ரெசல்யூஷன் கேமரா வச்சிருக்கேன். இந்த கேஸை வந்து அப்படியே கழட்டினோம்னா கேமரா வெளியே வந்துடும். பட் ஆனா இந்த கேமரால அப்படி வராது. இந்த லென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த லென்ஸை ஃபர்ஸ்ட் கலட்டணும். ஒவ்வொரு டைமும் நம்ம பேட்டரி மாத்தினாலும் சரி, எதுனாலும் சரி கழட்டி மாத்திட்டே இருக்கணும். இது ஒண்ணுதான் கொஞ்சம் பெரியதா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா உள்ள அப்படியே கேமரா அழகா வச்சா போயிடும். வச்சுட்டு இந்த இடத்த இப்படி அமுக்கி, இந்த இருக்கு பாருங்க, இதை இப்படி அமுக்கி லைட்டா ஜஸ்ட் இதை வந்து ஒரு பிரஸ் பண்ணா போதும், ஹோல்ட் ஆயிரும். அவ்வளவுதான், முடிஞ்சு. ரிட்டனு நம்ம இந்த லென்ஸை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணணும் வெளியில வச்சு. ஓகே, செட் ஆயிடுச்சா?
அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தாலே தெரியும் கேமரா செட்டப். நான் வந்து எனக்கு வந்து இந்த இந்த பொசிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பேக்ல இருந்தால் மட்டும்தான் எனக்கு வியூ நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த மைக்கோட செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த மைக் பிளஸ் வந்து கேமரா செட்டப் ஹெல்மெட்ல பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து நான் இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா விளாக் எப்படி இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 PM ஆச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ல வியூ எப்படி இருக்கு ப்ளஸ் மைக் எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சும்மா ஜஸ்ட் போயிட்டு வந்து உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க அப்படியே உங்களுக்கு மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க மக்களே, பார்த்தீங்கன்னா நம்ம செருப்பை போட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் நைட் டயத்தில் எப்படி இருக்குன்னு. கேமரா குவாலிட்டி நானும் இன்னும் நைட் டயத்தில் டெஸ்ட் பண்ணல. வாங்க, கீழே வண்டி நிற்கிது, வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். மம்மியாவும் இந்த நிற்கிது எடுத்துட்டு. பிளாக் வைசர் போட்டிருக்கிறதுனால நைட்டில் எனக்கு வந்து அவ்வளோவா தெரியாது, விசிபிளாக இருக்காது. அதனால் நான் பார்த்தீங்கன்னா வைசர் க்ளோஸ் பண்ணாமல் தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை, போக தான் தெரியும். ஏன்னா ஸ்பாஞ்ச் மேலே மைக்குக்கு ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பாஞ்சோட தான் உள்ளே வந்து இந்த பேடோட உள்ளே வச்சு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்றதை. நான் காலைல டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். இருந்தாலும் நம்ம நைட் வியூ எப்படி இருக்குது, கேமரா குவாலிட்டியில் எப்படி இருக்குது, நைட் நம்ம விளாக் பண்ணோம்னா எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு பார்க்குறக்காண்டி இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நைட்டே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு பார்த்தேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை கேர்ள்ஸ் காலேஜ் பக்கத்தில் இருந்து அங்கனுக்குள்ளே நம்ம அருப்புக்கோட்டை தெப்பம், நாடார் தெப்பம் பார்த்தீங்களா, அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்பி வந்து குவாலிட்டி செக் பண்ண போகிறோம். என்னோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு விளாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோட்டோ விளாக் தான் நான் சொல்லுவேன் இப்போயும். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டடான ஒரு விளாக்னா எனக்கு மோட்டோ விளாக்கிங் தான். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பஸ்ஸுக்கிட்ட அப்படியே யூட்டன் போட்டு திரும்ப நம்ம ரூமுக்கு போவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே கோயிலுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிற மக்களை பார்த்தீங்கன்னா நிறைய 2-3 பஸ்ஸு நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு என்னோடய லைஃப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கேமரா வாங்குவேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4Kல வந்து நான் அந்த கேமரா வாங்கினதே வந்து நான் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு சேனல் ரன் பண்ணிருந்தேன். எனக்கு ஊடால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஒரு பிரச்சனைனால நான் வீடியோ போடுறதை விட்டுட்டேன். ரெண்டையுமே சேர்ந்து பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் தான் மறுபடியும் நான் இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஆதரவு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி பார்க்குறவங்க பூரா நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறேன்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலைமைக்கு நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 200 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டேன். அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. நான் பொறுத்தளவுக்கு 200 சப்ஸ்கிரைபர்ன்ற வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். நான் வந்து முயற்சி செஞ்சு அந்த 1 மந்த் நான் வீடியோ போட்டதுனால எனக்கு அந்த 100 சப்ஸ்கிரைபருமே வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் 100 சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் வச்சிருந்தேன். எனக்கு அந்த ஒரு 1 மந்த் நான் வீடியோ போட்டதுனால எனக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. அதில் வந்து பெரிய சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 100 ப்ளஸ் வந்து நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 சப்ஸ்கிரைபர் வரவுமே கேக் வெட்டலாம். நான் பண்ணுற மோட்டோ விளாகிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் கண்டினியூ பண்றதுக்கு எனக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மார்ச் 1ஆம் தேதியில இருந்து ஜிம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிம்முக்கு போகிறத வந்து ஒரு 50 டே சேலஞ்சாக போடலான்னு இருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் லைக் சொல்லிட்டு போங்க. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரைடு போயிட்டு வந்தோம். கேமரா குவாலிட்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மைக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்தேன். இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அன்எக்ஸ்பெக்டட் மொபைல் தான் இது. நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து எங்கே வாங்கியிருந்தோம் நான் சொல்லியிருந்தேன். முத்துக்குமரன் கேமராஸ் இந்த எனக்குள்ள விசிபிள் ஆகும். முத்துக்குமரன் கேமராஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் தான் நம்ம வாங்கியிருந்தோம். வேணுன்றவங்க என்கொயரி பண்ணி வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களால் அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நார்மல் பட்ஜெட்ல ஒரு 4K அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்க 4K பட்ஜெட்ல 4K கேமரா நீங்க வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். இதோட ப்ராடக்ட்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பயோல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா எங்க அம்மா வந்து இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா என் கதை காலி. முடிஞ்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு காசு போட்டு வாங்கியிருக்கிறது எங்க வீட்டுல தெரிஞ்சுன்னா என்ன உயிரோட சமாதிக்கிறாங்க. அதனால நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து இனி பாத்தீங்கன்னா மோட்டோ விளாக்கிங் கண்டினியூ பண்ணுவோம். நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம். நான் உங்களோட காவி யூடியூபர் உங்களோட வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த வீடியோல இருந்து நெக்ஸ்ட் வீடியோக்கு வரேன். வணக்கம்.